ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மறுவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. இந்த இனிய நாளில் இயற்கையாக உருவானவற்றிற்கும் செயற்கையாக மனிதனால் படைக்கப்பட்டவைக்கும் உள்ள வித்தியாசத்தை உணர்ந்து செயல்படுவோம். இது உணர்த்தும் நம் பங்காரு தெய்வத்தின் அருள் வாக்கினை பார்ப்போமா? குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. அன்னையின் அருள் வாக்கு. இயற்கையாக தாய் தந்தையருக்கு பிறக்கும் குழந்தைக்கும் செயற்கை முறையில் பிறக்கும் குழந்தைக்கும் வித்தியாசம் உண்டு. அதுபோல இயற்கையாக முளைக்கும் மரம் செடி கொடிகளுக்கும் செயற்கை முறையில் உருவாக்கப்படும் மரம் செடி கொடிகளுக்கும் வித்தியாசம் உண்டு. ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்தில் கருவறை பணியை இன்று செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் மற்றும் செங்கல்பட்டு கிழக்கு பகுதி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை கன்னியாகுமரி மாவட்டம் NGGO காலனி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். என் பேர் சுதா. நான் தஞ்சை மாவட்டம் நாகப்பட்டினம் பகுதியிலேருந்து வந்திருக்கேன். நான் கடந்த 30 ஆண்டுகளாக அம்மா கும்பிட்டுட்டு வரேன். அம்மாட்ட நான் என்ன கேட்குறேன் கண்டிப்பாக நடக்கும் சக்தி. எனக்கு கல்யாணம் ஆனது, எனக்கு 2 குழந்தைகள், நான் என் வேலை கவர்மெண்ட் வேலை பார்க்குறேன். எல்லாமே எனக்கு அம்மா அருளால் தான். எங்கள் அம்மாவை நான் எந்த அளவுக்கு நம்பினா அதே மாதிரி மருவத்தூரம்மாவே நான் நம்பிட்டு இருந்தேன். எல்லாருமே நம்புகிற மாதிரி அது சித்ரா பௌர்ணமிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விழா. அந்த விழா நமக்காக மட்டும் கிடையாது, உலக நன்மைக்காக தான் அம்மா அந்த விழாவை கொண்டாட சொல்லியிருக்காங்க. பல வகைப்பட்ட யாககுண்டம், சூள யாககுண்டம், சதுர யாககுண்டம், ஒத்தை நாகம், ரெட்டை நாகம் அனைத்தும் கட்டி அவங்கவுங்களும் அம்மா அருள்வாக்கில் சொன்ன மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன கேட்டாலும் அம்மா கொடுக்கும். கண்கண்ட தெய்வம் நமக்கு அம்மா. என் வாழ்க்கையில் 30 வருஷமாக எனக்கு என்ன விஷயம் வேணுனாலும் நான் வேண்டி கேட்பேன். அம்மா எனக்கு கொடுக்காம இருந்ததில் அனைத்தும் கொடுத்துருக்காங்க. அம்மா இப்போ இல்லைங்கிற ஒரு இதுதான் இருக்காங்க, நம்ம கூட தான் இருக்காங்க. இதனால் நேரில் பார்க்க எனக்கு இன்னும் ஆசையாக இருக்குது. சித்ரா பௌர்ணமிக்கு நீங்கள் வரும்போது அம்மாவோட அற்புதங்களை அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். நீங்கள் ஒரு 5 பேரை அழைச்சிட்டு வாங்க, உங்களுக்கு கடந்த அனுபவங்களை சொல்லுங்கள். ஒரே அந்த காலத்தில் நான் கும்பிட ஆரம்பித்தப்போ எங்கள் அம்மா தான் ரொம்ப ஈடுபாடாக இருப்பாங்க, அழைச்சிட்டு வருவாங்க. ஏனோதான் தான் கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன். நான் அம்மா என்னிட அருள்வாக்கில் சொன்னது, தொண்டு செய்மகளே தொடர்ந்து செய் அப்படின்னாங்க. கடந்த 18 ஆண்டுகளாக நான் வேள்விக்குள்ளே இருக்கேன். வருடம் வந்துடுவேன், வேள்வி செய்வேன். எனக்கு எல்லாமே அம்மா கொடுத்துருக்கு, உங்களுக்கும் கொடுப்பாங்க. நம்ம கண்கண்ட தெய்வம். அதனால் பங்காரம்மா நம்புங்க, அம்மா நம்புங்க. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.